Hello guys, welcome back to our channel. This is Rakesz. You are watching Programming with Rakesz channel. So in the series of learning Python வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் இன் பைத்தன். பைத்தன் வந்து வேரியபிள்ஸ் வந்து ரொம்ப 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 ஈஸி. பைத்தன்ல வந்து வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றது. ஸோ பைத்தன் பொறுத்த வரைக்கும் நம்ம வேரியபிள்ஸ்க்கு வந்து டேட்டா டைப்ஸை வந்து டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே சி லாங்குவேஜில் காட்டுறேன். ஸோ சி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த வேரியபிள் இன்டீஜரா இல்லைன்னா ஃப்ளோட்டா இல்லைன்னா கேரக்டரா இந்த மாதிரி நான் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஓகே சாரி இன்ட் ஏ ஈக்குவல்ஸ் டு 10 அப்படின்னு நான் சியில் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ நான் இது பிரிண்ட்டும் பண்ணுறேன். யா பர்சன்டேஜ் percentage e comma a. இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா இவ்வளோ ஒரு டீரியஸான ப்ராசஸ் சி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் சி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இல்லை, எல்லா இதுலேயுமே டேட்டா டிப்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பைத்தன் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாலாம் இல்லை. ஸோ வந்து வேரியபிள்ஸ் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் கொடுக்குற வேல்யூவை வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் வந்து ராம் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. இப்போ வந்து நீ 10 அப்படின்றத நம்பரை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்றீங்க. அதே மாதிரி எடுத்துக்கலாம், ராம் அப்படின்ற ஆள் இருக்காரு. அவர்கிட்ட நீங்க வந்து 10 அப்படின்ற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அவர் ஞாபகம் வச்சுக்குவாரு. ஸோ இப்போ நான் அந்த 10ன்ற இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணணும்னா, ஸோ நான் வந்து ராம் கிட்ட கேட்பேன். ஸோ ராம் சொல்லுங்க, நான் உங்ககிட்ட என்ன ஞாபகம் வச்சுக்க சொல்றேனோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன்னா அவர் 10 அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வேரியபிள்ஸ் இருக்கும். வேரியபிள்ஸ்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு ஆளை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியோ இல்லைன்னா வந்து ஒரு பாக்ஸ்குள்ள வந்து ஒரு ராம் அப்படின்ற ஒரு பாக்ஸ்குள்ள வந்து நீங்க வந்து நம்பர்ஸையோ ஸ்ட்ரிங்கையோ இல்லைன்னா ஃப்ளோட்டிங் கேரக்டர்ஸையோ நீங்க போடுறீங்க. அதுதான் வந்து வேரியபிள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வேரியபிள் நீங்க வந்து அது என்ன டைப் அப்படின்றத நீங்க டிக்ளேர் பண்ணவே தேவையில்ல. ஸோ நம்ம சில என்ன பண்ணியிருப்போம், இந்த ஏ அப்படின்றது வந்து இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுக்கலாமான்னு தெரியல, ட்ரை பண்ணலாம். ஓகே, இங்கே கொடுக்க வேண்டாம், இங்கே கொடுப்போம். டைப் ஆஃப் ராம். ஸோ டைப்னா அது என்ன டேட்டா டைப் அப்படின்றத நம்மளுக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணும். இது இன்டீஜர். ஸோ பைத்தன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது என்ன டேட்டா டைப் அப்படின்றத வந்து ரெகனைஸ் பண்ணிக்கும். நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்போம். ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் நம்பர்ஸ். பாருங்க, this is 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இது பிரிண்ட் பண்ணும்போது இது ஒரு ஸ்ட்ரிங். எப்போதும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க டேட்டா டைப்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ எப்போதுமே வந்து ஸ்ட்ரிங்குள்ள இருக்கிற 10ம் இந்த 10 வந்து எப்போதுமே இந்த 10க்கு ஈக்குவல் கிடையாது. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு இந்த 10. ஸோ இந்த 10ம் ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுக்குற 10ம் டபுள் கோட்ஸ் இல்லாம கொடுக்குற 10ம் வேற வேற. அது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட வந்து இது பண்றேன். ஸோ நம்ம வந்து ஏ ஈக்குவல் டு வெறும் 10 அப்படின்னு கொடுக்குறேன். பி ஈக்குவல் டு நான் இதுக்குள்ள 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஏவோட டேட்டா டைப் என்னவா இருக்கும், பியோட என்ன டேட்டா டைப் என்னவா இருக்கும் நீங்களே கெஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்க, print of a control c. ஸோ இப்போ ஏவோட டேட்டா டைப் என்னவா இருக்கும், ஏவோட டேட்டா டைப் இன்டீஜர். பியோட டேட்டா டைப் அதே 10 தானே நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஏன் வந்து அது ஸ்ட்ரிங்னு எடுத்துக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற டபுள் கோட்ஸ் தான் காரணம். ஸோ டபுள் கோட்ஸ் இருந்தாலே போதும், அதை வந்து பைத்தன் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கேரக்டரா தான் அது எடுத்துக்குமே தவிர மிச்சபடி வேற எதாவது எடுத்துக்காது. இப்போ வந்து இதே மாதிரி தான் நீங்க சிங்கிள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம். சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் அந்த ஸ்ட்ரிங் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் தெரியும். ஸோ எப்போதுமே வந்து இதுவும் இந்த சிங்கிள் கோட்ஸ்லயும் இல்லை டபுள் கோட்ல கொடுக்குற வந்து நம்பர்ஸ் வந்து நார்மலா கொடுக்குற நம்பர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கவே இருக்காது. நீங்க பைத்தன்டே கேட்டு பார்க்கலாம். இஃப் ஏ is equal to b, which is not equal to b, print yes.
else if A which is equal to B நான் கொடுக்குறேன். A which is equal to B, print no. Yes. So yes, பண்ணுங்க. yes ன்னு கொடுப்பானா A is equal to B. Yes, A is not equal to B. இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு A is not equal to B ன்னா சின்டாக்ஸ் எரர். ஏதோ டப் பண்றேன். என்னது if A is equal to sorry A is equals to B. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் A is not equal to B தான் பைத்தனே சொல்லும். ஏன்னா எப்போதுமே நீங்க ஸ்ட்ரிங் கொடுக்கறதும் இதுவும் ஈக்குவலா ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் இப்ப வந்து நான் A equal to 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். B equal to 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். பிரிண்ட் A plus B அப்படி. இந்த இதை வந்து நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்ன்றதை நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பாதி பேர் எப்படி கமெண்ட் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஐ திங்க் ஸோ நீங்க தப்பா தான் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா 10 + 20 13 பிரிண்ட் ஆகாது. ஸோ இது பேர் தான் வந்து கன்கேட்டினேஷன். ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங்கும், இதுவும் ஸ்ட்ரிங்கு, ஏவும் ஸ்ட்ரிங்கு, பியும் ஸ்ட்ரிங்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணு அப்படின்னு சொன்னா அது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து தான் பிரிண்ட் பண்ணுமே தவிர அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதோட அவுட் சம்மை கொடுக்காது. இப்ப பாருங்க, நான் இந்த சிம்பிள் இந்த டபுள் கோட்ஸ் மட்டும் நான் எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு வேல்யூ என்ன வருதுன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணும்போது 10 20 அப்படின்றது சேர்த்து பிரிண்ட் ஆயிருக்கு 1020 அப்படின்னு. இப்போ பிரிண்ட் பண்ணும்போது 13 பிரிண்ட் ஆகும். ஸோ இது இப்போ இன்டிஜர் டேட்டா டைப்ல இருக்கு. இன்டிஜர் டேட்டா டைப்ல இருக்கும்போது ரெண்டு நம்பரை நம்மளால ஆட் பண்ண முடியும். பட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்கும்போது கன்கேட்டினேஷன் தான் பண்ண முடியும். ஸோ கன்கேட்டினேஷன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து பிரிண்ட் பண்றது பேர் தான் கன்கேட்டினேஷன். இப்போ பாருங்க, நான் அந்த கன்கேட்டினேஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். ஹலோ ஹலோ அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். பிஏ வந்து ஏ வந்து இதை வச்சுக்கலாம், பிஏ வந்து யூடியூப்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஹலோ யூடியூப் அப்படின்னு ஸ்பேஸே இல்லாமல் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம ஒன்றும் வேணாம், இங்கே வந்து ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் நம்ம போனதுலேயே பார்த்தோம் /n. ஸோ /n யூஸ் பண்ணாமல் நம்ம /t யூஸ் பண்ணுவோம். ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஸோ ஹலோ யூடியூப் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து இந்த டேப் ஸ்பேஸ்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஸ்பேஸ் இங்கே விட்டீங்கன்னா ஹலோ ஸ்பேஸ் யூடியூப். ஸோ நீட்டாகவே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது பேர் தான் கன்கேட்டினேஷன். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணும்போது கன்கேட்டினேஷன்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஹெலோவையும் நான் 10ஐயும் சேர்த்து பிரிண்ட் பண்ண முடியாது, எரர் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி கன்கேட்டினேஷன் ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் நம்மளால கன்கேட்டினேட் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ரிங்கையும் கன்கேட்டினேட் பண்ண முடியும். பட் ஒரு ஸ்ட்ரிங் இன்டீஜர், ஒரு ஸ்ட்ரிங், ஒரு ஃப்ளோட் அப்படின்றத நம்மளால வந்து கன்கேட்டினேட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்டர்னா .50 முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நாட் ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட்டையும் ஸ்ட்ரிங்கையும் நம்மளால கன்கேட்டினேட் பண்ண முடியாது. ஸ்ட்ரிங் அப்படின்றத மட்டும்தான் நம்மளால கன்கேட்டினேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் இது. இன்னொரு இது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ரீடிஃபைனிங் எ வேரியபிள் அப்படின்றதுனா ஒன்றும் இல்லைங்க, அதே ராம் கான்செப்ட்கே வாங்க. ராம் ஈக்குவல் டு 10, ராம் நீ 10ன்றத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ ராம் கிட்ட கேட்குறீங்க த நம்பர் இஸ் என்னது, த நம்பர் இஸ். நான் இங்க உங்களுக்கு புரியுற மாதிரி நான் யூஸ் பண்ணேன்னா இந்த இடத்துல நான் ப்ளஸ் சிம்பிளை யூஸ் பண்றேன். ப்ளஸ் ராம். ஸோ இந்த நம்பர் இஸ் இது. ஸோ இப்போ நம்ம வந்து ராம் கிட்ட என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ராம் நீ 10 ஞாபகம் வச்சுக்காத, ராம் நீ 20 ஞாபகம் வச்சுக்கோ. 10 மறந்துரு, 20 ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ பிரிண்ட் திஸ், சாரி திஸ் யூஸ் பண்ணிருக்கலாம். நம்பர் இஸ் ராம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஓகே, நான் வந்து அதே தான் கன்கேட்டினேஷன் பண்ண முடியாதுல்ல, அது மறந்தே நான் வந்து பண்றேன்.
நம்ம வந்து எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எஃப் ஸ்ட்ரிங் வந்து நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன ஒரு ஞாபகத்துல இதை கன்கேட்டினேட் பண்ணேன்னு எனக்கும் தெரியல. கொஞ்சம் வீடியோல பேசுற கொஞ்சம் பதட்டம், அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ராம் சொல்லுவான். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ராம் கிட்ட என்ன சொல்லியிருக்கோம், 10 அப்படின்றது சொல்லியிருக்கோம். அவன் போட்டு அவன் கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான், இங்க நம்ம தேர்ட்ல என்ன நம்ம அவங்க கிட்ட கேட்கிறோம், என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் அப்படின்னு கேட்டோம்னா அவன் 10 அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ திரும்ப ராம கூப்பிட்டு, ராம் நீ வந்து 10 ஞாபகம் வச்சுக்காத, 20 ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம். அவன் அதுக்கடுத்து நம்ம அவனை திரும்ப கூப்பிட்டு நம்ம அவங்க கிட்ட கேட்கும் போது அவன் என்ன சொல்றான், 20 அப்படின்னு சொல்றான். ஸோ இது பேர் தான் ரீடிஃபைனிங் அ வேரியபிள். ஸோ வந்து முதல்ல இருக்கிற வேல்யூவை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு வேல்யூவை ரீப்ளேஸ் பண்றது. So, அது ஒன்றும் இல்லை, அதே வேரியபிள் நேம் எழுதி நீங்க அந்த ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய நம்பரை மட்டும் இங்க கொடுங்க. So, இந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ரிங் கூட கொடுக்கலாம். இங்க வந்து 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்க வந்து 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் ராம் கிட்ட நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 10 ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அடுத்து வந்து நம்ம ரீடிஃபைன் பண்றோம். இதை ராம் வந்து நீ 10 2 ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கையும் இல்லைன்னா இன்டீஜரும் தான் நம்மளால ரீடிஃபைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ நம்மளால ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டீஜராகவும் மாற்ற முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் 10 அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங்கா பிரிண்ட் ஆயிருக்கும், லெட்டர்ஸ்ல பிரிண்ட் ஆயிருக்கும். பிளஸ் நம்ம ரீடிஃபைன் பண்ணக்கப்புறம் இது வந்து 10 அப்படின்னு நம்பர்ல பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வேரியபிள்ஸை வந்து நம்ம பைத்தன்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம வந்து எப்படி வந்து வேரியபிள்ஸையும் யூசர் இன்புட்டையும் யூஸ் பண்ணி ஒரு சின்ன வந்து ஒரு கால்குலேட்டர் பண்றது அப்படின்றத நம்ம வந்து ப்ரீஃபா பார்ப்போம். ப்ளஸ் அதில் கிஃப்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு வந்து டீப்பாக வந்து சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து அடுத்த வீடியோ நாளைக்கு ஒரு 8 o'clock உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வீடியோவில் தான் உங்களுக்கு வந்து கிளியராக எப்படி யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுன்றதெல்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ கைஸ்.